இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2.56ல் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். 5 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 105 ஸ்கொயர் 105 ஸ்கொயர். இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா n ஸ்கொயர் அப்படின்னு இருந்தால் தான் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அதாவது 1ல் ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட்டில் ஒரு 1 2 3 அப்படின்னு வரிசையாக ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட்டில் n ஸ்கொயர் அப்படின்னு முடிஞ்சிருக்கலாம். ஆனால் இங்கே நம்மளுக்கு பார்க்கும்போது 1ல் ஸ்டார்ட் ஆகலை, 5 ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரி, நம்ம 5ல் ஸ்டார்ட் ஆகியிருந்தாலும் நம்ம போன இதில் பார்த்தோம், போன வீடியோவில் பார்த்துருப்போம். போன வாரம் நடத்தின அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகியிருந்தால் என்ன பண்ணியிருந்தோம்னா நம்ம இதுக்கு முந்தின நம்பரை எடுத்துக்கிட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு 1லேருந்து 105 வரைக்கும் எடுத்துகிட்டு இந்த 5னா 5க்கு முந்தின நம்பர் 4 வரைக்கும் எடுத்துக்கிட்டு மைனஸ் பண்ணி செஞ்சோம். ஆனால் இங்கே அதுக்குமே நம்மளுக்கு அப்படி இருக்கணும்னா 5க்கு அடுத்து 6 7 8 அப்படின்னு இருந்துக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 5 10 15 அப்படின்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 5ஆல் மல்டிபிள் ஆக போயிட்டே இருக்குது. புரியுதா? 5 10 15 போயிட்டுருக்கா. அப்போ இதில் எல்லாமே 5 வந்து மல்டிப்புளாக இருக்கிறதுனால 5 காமனாக நம்ம எடுக்கிறோம். இந்த 5 இங்கே எல்லாத்துலேயும் ஸ்கொயர் இருக்கிறதுனால 5 ஸ்கொயர் அப்படின்னு 5 ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டோம்னா இதில் ரிமைனிங் என்ன இருக்கும்? 5 காமனாக எடுத்துனா 1 ஸ்கொயர். ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ணாலும் அதோட வேல்யூ மாறாது. அடுத்து 10 இருக்குது, 5 ஸ்கொயரை வெளில எடுத்துட்டோம்னா என்ன ஆயிரும்? 2 ஸ்கொயர். அடுத்ததா 3 ஸ்கொயர், 15னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இப்போ 105 ஸ்கொயர் இருக்குது. 105 அப்படின்றது எத்தனை 5 டைம்ஸை பார்த்தோம்னா 21 5 105, அப்போ 21 ஸ்கொயர். புரியுதா? இப்போ நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ 5 ஸ்கொயரை வெளில எடுத்துட்டோம், இங்கே 1 2 3 நம்ம போட்டோம் அப்படின்னு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 5 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளவு? 25. 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, அப்போ 25 × 1 5 ஸ்கொயர் 25. ஓகேவா? அப்போ ஈக்குவல் ஆகிடுச்சு. அடுத்து செகண்ட் டேர்மை செக் பண்ணி பார்க்குறோம். இங்கே 5 ஸ்கொயர் 25, இங்கே 2 ஸ்கொயர் பண்ணால் 4, அப்போ 25 × 4 100. இங்கே 10 ஸ்கொயர் பண்ணால் 10 × 10 100. அப்போ வேல்யூ நம்மளுக்கு மாறாது. ஓகேவா? ஏன்னா 5 காமனாக எடுக்கும்போது அந்த 5ஆல் மல்டிபிள் டேர்ம்ஸ் எழுதிடும், ஸ்கொயர் மேலே அப்படியே வந்துடும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தாலும் வேல்யூ மாறல, இதே வேல்யூ வந்துடுச்சு. இப்போ 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25. இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் வரிசையாக இருக்கா, ப்ளஸ் 21 ஸ்கொயர் வரைக்கும் இருக்குது. அப்போ நம்மளுக்கு நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலா? n × n + 1 × 2n + 1/6. ஏன்னா 1லேருந்து n ஸ்கொயர் வரைக்கும் இருக்குது. அதாவது ஸ்கொயர் ஆஃப் சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பருக்கு உரிய ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே யூஸ் பண்ணதுனால இப்போ யூஸ் பண்ண அவசியம் இல்லை, டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா n × n + 1. n இடத்துல இந்த இடத்துல n = என்னவாக இருக்குது? 21 இருக்குது. அப்போ n அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? n-க்கு வந்தால் 21. அடுத்து n + 1 21 + 1 × 2n 2 × 21, அடுத்து ப்ளஸ் 1 / 6. ஓகேவா? இப்போது நம்மளுக்கு 25 அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இது என்ன வரும்? 21 × 21 + 1 22 × 2 × 21 42 42 + 1 43 / 6. இப்போ அடித்து கொடுக்குறோம். இப்போ அடித்து கொடுத்தோம்னா 2ஆல் அடிங்க. 3 2s 6, இது என்ன வரும்? 11 2s 21. அடுத்து 3ஆல் அடித்தோம்னா 22. 3ஆல் அடித்தோம்னா 1 3s 3, 7 3s 21. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 25 × 77 × 43. ஓகே, இப்போ மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும்? 25 × 77 ×
43 மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 82,775 கிடைக்குது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 5 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 105 ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 82,775. இப்போது நம்ம நல்லா கவனிங்க, 5ஓட மல்டிப்பிள் இருந்ததுனால 5 ஸ்கொயரை நம்ம காமனாக எடுத்தோம். அப்போ நம்ம ஆல்ரெடி 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 21 ஸ்கொயர்னு கிடச்சது. இப்போ நம்மளுக்கு இந்த 5ஐ தனியாக நம்ம ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் 25ன்னு. இப்போ இந்த வேல்யூவுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஏன்னா 1ல் ஸ்டார்ட் ஆகி 21 முடியுது, வரிசையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னோட வேல்யூ வந்து 21 லாஸ்ட்டாக இருக்குது. அப்போ n × n + 1 21 × 21 + 1 அடுத்து 2n + 1 2 × 21 + 1 டிவைட் பை 6. இப்போ நம்மளுக்கு 21, இது என்ன ஆயிரும் 22 ஆயிரும். இது வந்து 42 + 1 43. இப்போ அடித்து கொடுக்குறோம், 3 ஆல் அடித்து கொடுக்கோமா, 2 ஆல் அடித்து கொடுத்தோம்னா 3 2s are 6, 11 2s are 22. அடுத்து 3 ஆல் திரும்ப அடித்தோம்னா 1 3s 3, 7 3s are 21. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 77, இது ஒரு 25, இது ஒரு 43. மூணையும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 82,775 கிடைக்குது. ஓகே, தேங்க்யூ.